ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ரீகாலேஷன் இல்லையா, நினைவூட்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத ஒரு சின்ன ஜிஸ்ட்ங்கிறது ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. சின்னதா ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டோம்னா நமக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி கரெக்டா சொல்லலாம், அதையும் பாசிட்டிவா எப்படி சொல்லலாம், நெகட்டிவா எப்படி சொல்லலாங்கிறது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், இன்ட்ராகேட்டிவ்ஸ் இல்லையா. ஸோ நிறைய ஒர்க் ஃபார்ம்ஸ் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய ப்ராப்ளமே என்னன்னா, என்னால் இங்கிலீஷ் பேச முடியுது மேம், பட் தேர் இஸ் அ ப்ராப்ளம். எனக்கு முடிஞ்ச ஒரு விஷயம், அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த மாதிரி எனக்கு வேரியேஷன் பண்ணி எனக்கு பேசுறது தான் கொஞ்சம் ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க் ஃபார்ம்ஸ், அதாவது V1 V2 V3 செயல் வார்த்தைகள், ஆக்ஷன் வார்த்தைகளை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமும் இருக்கு. அப்படிங்கிறது முன்னாடி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், இப்போ இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் சின்ஸ் யூ ஆர் ப்ராக்டிசிங் வெல் ரைட். நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்றதால இப்போ இருக்காது. பட் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறதையும், இன்ட்ராகேட்டிவ்ல எப்படி ஒரு சென்டென்ஸை ஒரு கொஸ்டினரியா எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி தரேன். அந்த கொஸ்டினருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எப்படி எழுதலாங்கிறதையும் சொல்லி தரேன். ஸோ இதுக்கு எழுதுறதுக்கு கண்டிப்பா என்ன வேணும், செயல் வார்த்தைகள் வேணும். ஏற்கனவே நம்ம பயன்படுத்தின செயல் வார்த்தைகளை நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்ல பயன்படுத்திட்டோம். அதை எப்படி இன்ட்ராகேட்டிவ்ல கொண்டு வரலான்றதை சொல்லி தரவாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட். அதுல இன்ட்ராகேட்டிவ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ குறிப்பா நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், இன்ட்ராகேட்டிவ்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல எதுவா இருந்தாலும் முக்கியமா யார் வேணும், V1 V2 V3, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா. ஸோ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, க்ரை அப்படிங்கறது எடுக்கிறேன். ஸோ க்ரை அப்படிங்கும் போது என்னது, அழறது இல்லையா. ஸோ அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, அழுதது. இது நமக்கு க்ரை அப்படிங்கிற இடத்துல எடுத்துறேன். இதுவே V2 and V3ல பாத்தீங்கன்னா க்ரைடு அப்படின்னு வரும். ஸோ க்ரைடு அப்படிங்கிறது என்னன்னா, கலங்கியது அப்படிங்கிற மாதிரி, இல்ல கலங்குவது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ அழுதது, கண் கலங்கியது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரெண்டு வித்தியாசமான அர்த்தங்கள் V1லயும் V2 V3லயும் இருக்கு இல்லையா. ஸோ இந்த V1ல அப்படி வரும்போது அழுதது, ஐ க்ரை, நான் அழுதேன் அப்படிங்கிற மாதிரி. இல்ல ஷீ க்ரை அப்படிங்கிறது அவள் அழுதா அப்படிங்கிற மாதிரி. இதே க்ரைட் அப்படிங்கும் போது கண் கலங்கியது, அவர்கள் கண் கலங்கியது, தேவர் க்ரைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தேவர் லைக் லெட் த டியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அவங்களுக்கு கண்ணீர் சிந்திருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஸோ இது டியர்ஸ்ன்னு வரலாம். நமக்கு க்ரைட், டியர்ஸ்க்கு நான் வேற அர்த்தம் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா உங்களுக்கு. க்ரைடுன்னு வரும்போது கண் கலங்கியது அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இப்போ இதை நம்ம எப்படி சென்டென்ஸ்குள்ள கொண்டு வரலாம்னு சொல்லி தரேன். என்ன சென்டென்ஸ்குள்ள கொண்டு வரதா இருந்தாலும் யார் ஃபர்ஸ்ட் வேணும், சப்ஜெக்ட் ரோல் ஃபர்ஸ்ட் வேணும் இல்லையா. அப்போ ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே. ஸோ சப்ஜெக்ட் ரோல் இவங்க ஃபர்ஸ்ட் வேணும். ஸோ சப்ஜெக்ட்ஸ் யாரெல்லாம் இருக்குன்னு எடுத்து எழுதியாச்சு. இவங்களை தவிர இவங்க மட்டும் இல்லாமல் யாரையும் எடுக்கலாம், நேமிங் பர்சன்ஸையும் எடுக்கலாம், ஸோ நேமிங் கேட்டகரிஸும் எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன எழுத போறோம், ரூல் ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ ரூல் என்ன ஃப்ரேம் பண்றோம், ஃபர்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ்க்கான ரூல். ஸோ ஆஸ் த ரூல் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஏவி, இன்வர்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட். ஸோ ஒரு சப்ஜெக்டோட இன்வர்ஷன் என்னது, ஏவி இல்லையா. ஏவி ஃபாலோட் பை சப்ஜெக்ட் வந்தாச்சு, அண்ட் தென் V3 இல்லையா. ஸோ இப்போ இந்த ரூல் அப்ளை பண்ணணும்னா நம்ம ஏவி என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்க்ளூசிவா பாஸ்ட் பர்ஃபெக்ட்காக ஹேடுங்கிறத கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் யூ கேன் டேக் எனிதிங், எந்த ஒரு சப்ஜெக்ட் வேணாலும் எடுக்கலாம். நான் இந்த இடத்துல நேமிங் கேட்டகரியில் எடுக்கிறேன், அதாவது ப்ரோனோன் மாதிரி இந்த பேபி அப்படிங்கிறத எடுக்கிறேன். யூ ஷல் டேக் எனிதிங், மை ஃப்ரெண்ட் ஆர் மை மதர் ஆர் சிஸ்டர், அந்த மாதிரி எனிதிங் கேன் பி டேக். நான் இந்த இடத்துல சப்ஜெக்டை நேமிங்ல எடுக்கிறேன். ஸோ அதனால நான் சப்ஜெக்ட்னே அப்படியே வைக்கிறேன். V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்ளை பண்றேன். ஸோ இது எப்படி எக்ஸாம்பிள் எழுதலாம்னு சொல்லி தரவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் எழுதும் போது இன்ட்ராகேட்டிவ் தானே ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்றோம். அப்போ நான் என்ன எழுதுறேன்னா, ஹேட் ஃபர்ஸ்ட் ஆக்ஸிலரி வெர்ப் இல்லையா, ஹேட், சப்ஜெக்ட் எழுதணும், had the baby, என்ன வருது, V3 cried இல்லையா, had the baby cried. ஸோ had the baby cried அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. ஆஸ் த ரூல் ஆஃப் கரெக்டாக அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணோம், சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை நான் ஃபில் பண்ண நினைக்கிறேன் அப்படிங்க. அப்போ had the baby cried till the morning. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, காலையில இருந்து அழுதுகிட்டே இருந்தது.
ஸோ ஹேட் த பேபி கிரை டில் த மார்னிங் அப்படிங்கும் போது குழந்தை, அதாவது பேபி நம்ம மென்ஷன் பண்ணதால அப்ப குழந்தை வந்து எப்பல இருந்து அழுதுருந்தது, காலையில இருந்து அழுதுட்டு இருந்தது. அப்ப காலையில இருந்து என்னாச்சு, குழந்தை வந்து அழுதுகிட்டே இருந்தது. டில் த மார்னிங் அப்படிங்கிறது. டில் அப்படின்னா இருந்தது, நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி டில் தட். அப்ப கிரைட் அப்படிங்கிறது வந்து அழறது இல்லையா. பேபி அப்படிங்கிறது இங்க நம்ம நேமிங் பர்சன்ல சொல்லிட்டோம். ஸோ இதையே வந்து பாசிட்டிவ்ல சொல்றோம் அப்படின்னா, தி பேபி had cried till the morning. ஸோ அந்த குழந்தை என்னாச்சு, காலையில இருந்து அழுதுகிட்டே இருக்கு. அப்ப இதுக்கும் என்ன வித்தியாசம் பண்றது மேம்? இப்போ இதுக்கும் ஒரே மாதிரி வருது, இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவ்க்கும் ஒண்ணு போல வருதுன்னா, இது நமக்கு கேள்வியா வருது. அந்த குழந்தை காலையில இருந்து அழுதுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க சொல்லலாம். இந்த இடத்த வரும்போது காலையில இருந்து அழுதுட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பாசிட்டிவா கரெக்டா சொல்றது. இதையே நீங்க நெகட்டிவ்ல சொல்லணும் அப்படின்னா, the baby என்ன பண்ணல, hadn't cried. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணல, அழவில்லை, அவ்வளவுதான். சோ எப்பல இருந்து இது வந்து the baby hadn't cried, இந்த குழந்தை வந்து அழவில்லை. எப்பல இருந்து அழல, till the morning, காலையில இருந்து அந்த குழந்தை என்ன பண்ணல, அழவே இல்லை அப்படிங்கறதுதான் till the morning. அப்போ ஒன்னொன்னுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். குழந்தை வந்து காலையில இருந்து அழவே இல்லை. சோ இதுவே பாசிட்டிவ் வரும்போது the baby had cried till the morning, குழந்தை காலையில இருந்து அழுதுகிட்டே இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்றதே வந்து வித்தியாசமா நம்மளோட டோனுமே மாறும் இல்லையா. இதே வந்து இன்ட்ராகேட்டிவ்ல வரும்போது என்னது, had the baby cried till the morning, குழந்தை காலையில இருந்து அழுதுட்டு இருந்ததா அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். அப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். அப்ப இங்க வந்து நீங்க வந்து கலங்கியது நீங்க சொல்லிருக்கீங்க கிரைடுக்கு, பட் ஆனா இங்க வந்து அழுதுது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்ப இங்க கிரைக்கு தானே அழுதுது, கிரைடுக்கு ஏன் அழுதுதுன்னு சொல்றீங்க, கலங்கியதுன்னு சொல்லாம அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபார்மலான ஒரு வேர்ட். ஸோ எங்க நீங்க ஒரு ஃபார்மலா நீங்க அப்ளை பண்றீங்களோ அங்க நீங்க கலங்கியது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஒரு ஆர்ஐபி ஸ்டேட்டஸ் கொடுக்குறீங்க, இல்ல யாரோ ஒரு சோல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது யூஷுவல் யூஸ் ஆஃப் திஸ் வேர்ட் ஆஃப் கலங்கியது அப்படின்னு சொல்லலாம். பட் இங்க இந்த மாதிரி ஒரு இன்ஃபார்மலா ஒரு குழந்தைய பத்தி நம்ம வீட்டுல நடக்கிறத கூடியது இல்ல ஜென்ரலா நம்ம பாக்குறத ஒரு இன்ஃபார்மலா சொல்றோம் போது யூஷுவல் யூஸ் ஆஃப் தட் அழுதது அப்படிங்கிற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கானது கிரைடு வச்சு நான் உங்களுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண கத்து கொடுத்துருக்கேன். நீங்களும் ஒரு 5 to 10 செட் ஆஃப் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸ் கூட மீட் பண்றேன். தேங்க்யூ.